அதாவது சிலபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு எப்படி பிரித்து அடிக்கிறது அப்படின்னு. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வேறு மாதிரியான ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக தமிழில் வந்து ஹைஃபன் வரவே கூடாது. அது ஃபஸ்ட்டு பேப்பராக இருந்தாலும் சரி, செகண்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாராட்டப்பட்டாலும் ஒரு வேர்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாதி லெட்ரு இங்கே அடிச்சிட்டிங்க, பாராட்டப்பா அடிச்சுட்டு இங்கே வந்து இட்டாலும் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. எப்போவுமே மெய்யெழுத்தில் வந்து லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப்புக்கு பின்னால் 2 ஸ்பேஸும் கொஷின் மார்க் எக்ஸ்க்ளமேஷன் இதுக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். அது ஃபஸ்ட்டு பேப்பராக இருந்தாலும் சரி, செகண்ட் பேப்பர் ஆக இருந்தாலும் சரி, அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹைஃபன் கொடுத்து தமிழில் பிரிக்காதீங்க. மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. 2 லைன் ஸ்பேஸ் வச்சு நீட்டாக அடிங்க.